தலையங்கங்களில் வந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். பல்வேறு பத்திரிகைகளில் வந்திருக்கக்கூடிய தலையங்களை, அதுக்கு பிறகு உங்களுடைய விருப்ப செய்தியை பார்க்கலாம். தினமலர் இன்றைக்கு சிறைச்சாலைகளில் நீண்ட காலம் விசாரணை கைதிகளாகவே இருக்கக்கூடியவங்களை விடுதலை செஞ்சிருக்கிறத பற்றி எழுதியிருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய கருத்து, இதனால் தேங்கி இருக்கக்கூடிய வழக்குகள் குறையும், இட நெருக்கடியும் சிறையில் குறையும் சொல்லி தினமலர் சொல்லுது. தினத்தந்தி எழுதியிருக்கக்கூடிய தலையங்கம், ஆஸ்திரேலியாவிலிருந்து இங்கிருந்து கடத்தி செல்லப்பட்ட சிலைகள் மீண்டும் கொண்டு வந்து தரப்பட்டிருக்கிறது பற்றி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருந்து பல அரிய சிலைகள் கடத்தப்பட்டிருக்கு, அவற்றை பற்றிய கணக்கெடுப்பு வேணும், சிலை கடத்தலை தடுக்கிறதுக்கு ஒரு நவீன தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தணும்னு தினத்தந்தி ஆலோசனை சொல்லியிருக்கு. தினமணி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளம் தொடர்பாக ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. ஏறத்தாழ 2500க்கும் மேற்பட்ட கிராமங்களும் நகரங்களும் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கு. நிவாரணப் பணிகளை விரைவாகவும் நேர்மையாகவும் செஞ்சால் காஷ்மீர் மக்களுக்கு இந்தியா மீது நம்பிக்கை வரும், பிரிவினை கோஷம் வலு இழக்கும் அப்படின்ற கருத்தை சொல்லியிருக்காங்க. டெக்கன் கிரானிக்கிள் டெல்லியில் நடக்கக்கூடிய இந்த குதிரை பேரம் பற்றியும் ஆட்சி மாற்றத்துக்கான வாய்ப்புகள் பற்றியும் இப்போ எழுதியிருக்காங்க. எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களை பாஜக விலைக்கு வாங்க முயற்சிக்கிறதா இப்போ செய்திகள் வருது. டெல்லியில் புதுசாக தேர்தல் நடத்துறது தான் நல்லதுன்னு டெக்கன் கிரானிக்கிள் தலையங்கத்தில் சொல்லியிருக்கு. ஹிந்து பத்திரிகை கங்கையை சுத்தப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட பல முயற்சிகள் ஏற்கனவே தோல்வியில் முடிஞ்சிருக்கு. உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கு. பல திட்டங்கள் போட்டோம், ஆனால் கங்கை சுத்தமாகலை. இந்த நதியை சுத்தப்படுத்துறதுக்கு உறுதியான நடவடிக்கை தேவைன்னு இந்து தலையங்கம் எழுதியிருக்கு. இந்தியன் எக்ஸ்பிரஸ் தொழில் நிறுவனங்களை ஆய்வு செய்வதற்குரிய முறையை மத்திய அரசு நீக்கியிருப்பது தொடர்பாக ஒரு தலையங்கம் எழுதியிருக்காங்க. இந்த ஆய்வு முறையில் நிறைய ஊழல் நடந்துகிட்டு இருக்கு, இனிமேல் வெளிப்படையான தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆய்வு செய்யணும்னு சொல்கிறாங்க. உங்களுடைய விருப்ப செய்திகளை பகிர்ந்து கொள்ளலாம். உங்கள் செய்தி. அதாவது தமிழக மீனவர்கள் பிரச்சனை, இன்னும் 21 பேர் இலங்கை சிறையில் இருக்காங்க, 64 படகுகள் அவங்க இன்னும் கைப்பற்றி வச்சுருக்காங்க. அப்புறம் மீனவர்களையும் விடுவிக்கணும், படகுகளையும் விடுவிக்கணும் என்று கேட்டுக்கொண்டு இந்திய பிரதமருக்கு தமிழக முதல்வர் மீண்டும் கடிதம் எழுதியிருக்காங்க. எனக்கு 2 விஷயம் சொல்லணும்னு படுது. ஒன்று என்னன்னா, பொதுவாக முந்தைய முதல்வர் கலைஞர் இப்படி கடிதம் எழுதும் போதெல்லாம் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஜெயலலிதா கேலி செய்வாங்க, வெறும் கடிதம் தானே எழுதுறாங்கன்னு. இப்போ நான் பார்க்குறேன், இவங்களும் பாவம் கடிதம் தான் எழுத வேண்டிய நிலை இருக்குது ஒன்று. ஆனால் இந்த கடிதத்தில் ஒரு முக்கியமான ஒரு புதிய செய்தி இருக்குது. அது என்னன்னா, இலங்கை அரசு மீனவர்களை துன்புறுத்த ஒரு புதிய தந்திரத்தை கடைபிடிக்குது என்று அவங்க சொல்கிறாங்க. என்னடா தந்திரம்னு படித்து பார்த்தா அதில் என்ன இருக்குன்னா, ஒரு இயந்திர கோளாறு வருதுன்னு வச்சுக்கோங்க, மீன் பிடிக்க செல்கிற அந்த படகுல, அதனால் நடுக்கடலில் தத்தளிக்குது. அதை காப்பாற்ற தமிழ்நாட்டில் இருந்து அந்த காப்பாற்றுகிற ஒரு படகு, அதில் நபர்கள் போனால் அந்த படகு அந்த நபர்களையும் இலங்கை அரசாங்கம் பிடிச்சு வச்சுக்கிறதான். என்னையா காப்பாற்ற போனவங்களையும் பிடிச்சு வச்சா இது என்ன கொடுமை? இது ஒரு புதிய தந்திரமாக இருக்கு. அவங்க அதில் புத்திங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. எனக்கு இது மோசமான தந்திரம், கொடுமையான தந்திரம். என்னைக்கு தான் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க போகுது என்கிற ஆதங்கம் தான் எனக்கு ஏற்பட்டு இந்த செய்தியை படித்தவுடன். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நிகழ்ந்திருக்கின்ற இந்த கோரமான ஒரு வெள்ளம், கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறதா செய்தி வந்திருக்கிறது. 47,000 பேர் 50,000 பேரை மீட்கப்பட்டதாகவும் செய்திகள் இருக்கின்றன. ஸோ அதனுடைய முதன்மையாக செயல்படுவது என்ன, இந்திய இராணுவம் செயல்படுகின்றது. ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக சங்கத்திலிருந்து கிட்டத்தட்ட 15,000 ஸ்வயம் சேவகர்கள் அங்கே வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. இன்னும் பல்வேறு அமைப்புகளிலிருந்து தன்னார்வ தொண்டர்களும் அங்கே போயிட்டுருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஒரு துக்கமான நேரத்துலையும் நாடு முழுக்க இருந்து நிவாரணம் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு போகிறது அப்படிங்கிறது மூலமாக என்னென்னா, அந்த மக்களுக்கு என்னென்னா ஒரு நம்பிக்கை ஊட்டுகின்ற விதமாக இந்த செயல்பாடு அமைந்திருக்கிறது. ஆகையால் இது ஒரு பாசிட்டிவாக, ஒரு துக்க நேரத்திலையும் அதில் பங்கேற்பு மூலமாக ஒரு பாசிட்டிவான விஷயம் இங்கே நடந்துட்டு இருக்குங்கிறதை நான் பார்க்குறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து விவாதிக்கலாம்.